என்ன யாருன்னு தெரியலையா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏங்க, ரோடு கிராஸ் பண்ணும்போது பைக்ல இடிச்சு கீழே விழுந்தீங்களே, மறந்துட்டீங்களா? என் பைக் முன்னாடி தானங்க விழுந்தீங்க. சாரிங்க, நான் உங்களை கவனிக்கல. அது பரவாயில்லைங்க. நீங்க கீழே விழுந்ததை நான் சொல்லி காட்டணும்லாம் சொல்லல, ஜஸ்ட் ஞாபகப்படுத்தினேன், அம்பட்டுதான். சரிங்க. நம்ம முன்னாடி பார்த்த ஒருத்தங்களுக்கு நம்மள ஞாபகப்படுத்த ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது நல்லதுதான்ல? ஏங்க, அதுக்காக பார்க்கும்போதெல்லாம் நான் கீழே விழுந்ததை சொல்லாதீங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கேட்க மாட்டேங்க. ஏங்க, அடி எதுவும் படல இல்ல? நீங்க ஓகே தானே? நான் லைட்டா தாங்க விழுந்தேன், அடி எதுவும் படல. இல்லங்க, சில நேரம் நம்ம விழுந்த இடத்துல கவனிக்க மாட்டோம், பதட்டத்துல இருப்போம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்க அடிபட்டிருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. பெருசா அடி எதுவும் படல. சாரிங்க, இனிமே நான் அதை பத்தி பேச மாட்டேன். யார் இவ? நீங்க இந்த ஊர் தானா? ஆமாமா. நான் இந்த ஊர் தாங்க. ஆனா ஸ்கூல் படிக்கும் போதே சென்னைக்கு போயிட்டோம். இப்பதான் மறுபடியும் சொந்த ஊருக்கே வந்திருக்கேன். ஐயோ பாருங்களேன், என் பேரை சொல்லாம பேசிட்டு இருக்கேன். என் பேர் கார்த்திகேயன். இங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆமா, உங்க பேரு? என் பேரு அரசி. ஆஹா, சரி சரி. ஆமா, நீங்க படிக்கிறீங்களா வேலைக்கு போறீங்களா? நான் படிச்சிட்டு இருக்கேங்க. சரிங்க, அப்ப நான் வரேன். பார்த்து பத்திரமா போங்க. வரேன். யார் அவ? அரசி, உன்னதான் கேக்குறேன், யார் அவ? அவன் எதுக்கு உங்ககிட்ட பேசிட்டு போறான்? அதையே நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? நான் யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன? அவன் நம்ம ஊரா? தெரிஞ்சு என்ன பண்ண போறிய? இவனை எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியலையே. என்ன அரசி, யார் என்னன்னு தெரியாத வீட்டுல இழிச்சு பேசிட்டு இருக்கியா? மரியாதையா பேசுங்க. தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. ஏய், நீ இழிச்சு பேசினதை நான் பார்த்துட்டு தான் வரேன். அப்படியே நான் இழிச்சு பேசினாலும் உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க யார் அதெல்லாம் கேக்குறதுக்கு? இங்க பாரு அரசி, நீ பண்றது சரியில்லை. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கு யாரும் கிளாஸ் எடுக்கலாம் தேவையில்லை. உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போனாலே போதும். ஓ, அப்படியா? என்ன பார்வை? கிளம்பு. உனக்கெல்லாம் வர வேலையே இல்ல போல, பெருசா வந்துட்டான். ஆமா, உங்க வீட்டுல எப்படி உங்களை வெளில விட்டாங்க? வாசப்படியை தாண்டக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. முக்கியமான ஒருத்தரை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். ஓ, நான் தான் அந்த முக்கியமான ஆளா? இல்லை, வேற ஒருத்தர். சரி, வீட்டில் எல்லாரும் என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொன்ன கதையெல்லாம் நம்பிட்டாங்களா இல்ல? எங்க வீட்டில் நான் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. அப்படியா? ஏன் இல்லைன்னு சொல்றியா? இல்ல, உங்க மீசக்கார தம்பி கிட்ட போய் கதிர் ரொம்ப நல்லவேன்னு சொல்லி பாருங்க, நம்புறாரான்னு பாப்போம். அது கஷ்டம்தான். பக்கத்துல ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் போலாம், செகண்ட் ஒப்பீனியன் எதுவும் கேட்கலாம்லாம் சொல்லலையா? சொல்றாங்க தான்.
எப்படியோ சமாளித்து ஓட்டிகிட்டு இருக்கேன். வீட்டில் இருக்கவங்கள கூட சமாளிச்சிடலாம், ஆனால் பார்க்க வரவங்கள சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். எல்லாருமே டாக்டர் மாதிரியே பேசுவாங்களே. ஆமாம், ஆளுக்கு ஒரு வைத்தியம் சொல்கிறாங்க. நோண்டி நோண்டி 1008 கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்லி மாளலை. பேசாம உண்மையை சொல்லிருக்கலாம்னு தோணுதோ? வீட்டில் எல்லாரும் வருத்தப்படுவாங்க. இந்த ஒரு கதையை வச்சே ஓட்டிட்டு இருக்கீங்க நீங்க. இங்கே எதுக்கு வண்டியை நிறுத்தின? ஆ? இன்னொரு காரை வர சொல்லியிருக்கேன், அப்படியே உங்களை கடத்திட்டு போலான்னு இருக்கேன். ஓ, அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா உனக்கு? இல்லைன்னு நினைக்கிறீங்களா? முயற்சி பண்ணி தான் பாரு. நான் ஏன் உங்களை கடத்த போறேன்? நான் சொல்ற இடத்துக்கு வாங்கன்னா நீங்களே வந்து நிக்க போறீங்க. அப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கான்ல, எப்படி? சரி, வண்டி எதுக்கு நிறுத்தின? நான் எங்க நிறுத்தினேன், அது தானா நின்றுச்சு. ஓ, ஸ்டார்ட் ஆயிரும்ல? ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியல. அரசு என்னடானா எவன் கூடயே பேசிக்கிட்டு இருக்கா, பெரியப்பா என்னடானா இவன் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் விடாம எல்லாரும் நம்மள டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. ச்சே. உங்க நல்ல நேரம் உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போலாமா? ம், போலாம். பேசாம போய் என்னன்னு கேட்டுருவோமா? ஆஹா, வேணாம். இது பழைய கார் தானே? ஆமா, பழசுதான். இதெல்லாம் கொடுத்துட்டு புதுசாக ஒரு 4 கார் வாங்கி போடலாமே. வாங்கணும், கொஞ்ச நாள் போட்டோம். ம்,